1 2 3 4 மச்சான் மச்சான் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்னடா வரும் சீக்கிரம் சொல்றா எல்லாமே மறந்துருச்சு டேய் இது இப்போடா கேப்ப அடுத்தது ஒரு மாசான டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் குடிக்கிறதுக்கு வராங்க நம்மளுடைய 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் சரி நான் ஆடுறேன் என்ன பார்த்து அப்படியே ஆடு போடா போடா என்ன பார்த்து ஆடவா ரெடி 1 2 ஸ்டார்ட் அந்த ப்ளூ ஷர்ட்டை பாரு செம்ம காமெடியா இருக்கான். வேற லெவல் ஏண்டியோ ஒரு வழியா டான்ஸ் முடிஞ்சிருச்சு தேங்க் யூ டான்ஸ் இன்னும் முடியலடா மயிலே வந்து ஆடு இன்னும் டான்ஸ் முடியல நான் 2 டீ இந்தாங்கப்பா. நான் சொன்ன மாதிரி கோழி பண்ண பிசினஸ் ஆரம்பிப்போம் 100 கோழி வாங்கி விடுவோம் தினமும் 50 முட்டை கிடைக்கும் உனக்கு 25 முட்டை எனக்கு 25 முட்டை அந்த முட்டையில எடுத்துட்டு போயிட்டு ஏரியால இருக்க எல்லா கடையிலும் கம்மி ரேட்ல விக்கிறோம் இந்த மாதிரி ஏரியாக்கு ஏரியா நம்மளோட கோழி பண்ணி ஆரம்பிக்கிறோம் இந்த கம்பெனில நான் தான் ஜிஓ டேய் முட்டாள் அது சிஇஓடா அப்புறம் இந்த கம்பெனில நீ தான் எம்டி சரி சரி கணக்குல கவனத்து வை மச்சான் கையில 1 ரூபா கூடடா என்ன பண்ண போறதே தெரியல. ஒரே வழிதான் நீ இந்த ஏரியால போய் பிச்சை எடு நான் அந்த ஏரியால போய் பிச்சை எடுக்கிறேன் ஓகே மச்சான். டேய் எதுக்குடா இப்போ வண்டி நிப்பாட்டின ஃப்ரெண்ட் வராங்கடா. ஃப்ரெண்டா டேய் மச்சான் நீ பின்னாடி வாடா நான் முன்னாடி வரேன் டேய் நான்லாம் வரலடா. டேய் நான் கார் ஓட்டுறேன்டா நீ பின்னாடி வாடா டேய் உட்காருடா. அட போங்கடா டேய் மச்சான் நீ வெளிய வாடா நான் கார் ஓட்டுறேன்டா டேய் நீ ஆச்சு வெளிய வாடா ப்ளீஸ் டா டேய் மச்சான் ப்ளீஸ் டா ஹாய் ஹாய் ஷூ சொல்லு பேபி இதோ வந்துடுறேன். மச்சான் யாழ் கூப்பிடுறா நான் கிளம்புறேன். டேய் என்னடா கமிட் ஆனதுல இருந்து டோட்டலா ஆளே சேஞ்ச் ஆயிட்ட பசங்க எல்லாம் சொல்றாங்க எங்க வெளிய கூப்பிட்டால வர மாட்டேங்கியா கால் பண்ணா பிஸின்னு வருதா கொஞ்சமாச்சும் எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பாரு லவ்ல ரொம்ப அடிக்ட் ஆயிடாத நாளைக்கு அந்த பொண்ணு விட்டு போச்சுன்னா எங்க கிட்ட தான் வரணும் போ சொல்லுமா நாங்க லவ் பண்றது உங்களுக்கு பிடிக்கலையானா அப்படிலாம் எதுவும் இல்லையேம்மா சும்மா நடிக்காதீங்கண்ணா நீங்க அவனுக்கு அட்வைஸ் பண்ணது எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு அட பாவி அதுக்குள்ளேயே வாடா எல்லாத்தையும் வாளுகிட்ட சொல்லிட்டேன்
என்ன இது உள்ளவா இவன் தான் கார்த்திக். இவன் பெரிய போட்டோகிராஃபர். சூப்பர். அப்பனா எங்க மேரேஜுக்கு நீங்க தான் போட்டோகிராஃபர். உங்க மேரேஜுக்கா? இது வேற என்ன ஆச்சுன்னே இந்த தெரியல ஷாலை இப்படியே பிடிச்சிக்கோ. சார். நம்ம போட்டோ ஷூட்டை இன்னொரு நாள் மாத்திக்கலாமா? ஏன் சார் என்னாச்சு? இந்த கேமரா அப்டேட் பண்ணதுல இருந்து டிஸ்ப்ளே பிளாக்கா இருக்கு. என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏய் மூதேவி, லென்ஸோட கேப்பை கட்டிட்டு பாடுறா. இதை மறந்துட்டேன் சார். இப்பயே போயிடலாம் சார். சின்னத்துல போட்டோ எடுக்க போறோம். ஸ்மைல் ஸ்மைல் ப்ளீஸ். கண்டிப்பா. இவர் தான் எங்களோட செஃப். பேரு கோபால். நீங்க எல்லாருக்குமே இவர் தான் சமைச்சு கொடுப்பாரு. அப்படியா? உங்களுக்கு எப்படி சமைக்க தெரியும்? ஏதாவது செஃப் கோர்ஸ் பண்றீங்களா? ஆமா. சாம்பார் செய்வது எப்படி? சாம்பார் செய்ய முதலில் பருப்பு தேவை. பருப்பா? அது எங்க இங்க இருக்கு? ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தயிர் சாதம் தான். சாவுங்களா? ஆமாங்க, யூடியூப்ல செஃப் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். யூடியூப்லயா? ஏதாவது சொல்லி சமாளிடா, கண்டுபிடிச்சிட போறாங்க. சரி சரி வா, அடுத்த ஆள் இன்ட்ரோ கொடுக்குறேன். அப்புறம் இவரு யாருன்னு தெரியலையே. தெரியலையா? இரு கேக்குறேன். ஆமா ப்ரோ, யார் நீங்க? ப்ரோ நான் அஜய் ஃப்ரெண்டு. எந்த அஜய்? ஹைட்டா கருப்பா இருப்பானே. ஹைட்டா கருப்பாவா? அவன் கூட மெக்கானிக் இன்ஜினியரிங். அந்த அஜயா ப்ரோ? ப்ரோ அவன் ஃபர்ஸ்ட் இந்த ரூமே இல்ல, மேல் ரூம். மேல் ரூமா? மேல இடம் இல்லாம தான்டா நானே உன் கூட கீழே தங்கிட்டு இருக்கேன். சரி ப்ரோ, 2 நாள் இருந்துட்டேன், இன்னும் 1 வாரம் இருந்துட்டு போயிடுறேன். 1 வாரமா? எல்லா பிட்டும் எடுத்துட்டு வந்துட்டல. ஒரு பிட்டு விடாம எல்லா பிட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ இவரா? வரேன் சார். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா பிட்டும் வச்சிருக்கல? வச்சிருக்கேன் சார். மரியாதையா நீயே எல்லா பிட்டும் எடுத்து வச்சிரு. அவ்வளவுதான் சார். ஏய் சார், இன்னொரு பிட்டு குறையுதே. இன்னொரு பிட்டா? இந்தாங்க. கருமம், எப்படிலாம் யோசிக்கிறானுங்க. மச்சான் நீ இவ்வளவு பிட்டு வந்து அவருக்கு எப்படா தெரியும்? அது யோ காலடியா, எக்ஸாம் பிட்டு பேப்பர் மேல கால வைக்கிற அறிவில்ல? தம்பி, எக்ஸாமுக்கு இந்த மாதிரி பிட் எடுத்து போற தப்பு இல்ல. யோ உன் வேலை என்ன? இங்க வந்தமா டீயை குடிச்சமா போயிட்டே இருக்கணும். நான் பிட் அடிக்கிறது உங்ககிட்ட சரியா தப்பா கேட்டனா? ஆளும் மூஞ்சியம் பார், பூமர் அங்கிள். இருந்த அந்த ஒரு பிட்டையும் புடிங்கிட்டாரு. நம்மள வேற பாக்குறானே. டேய் முண்டக்கண்ணா சார், நீ இந்த கிளாஸ் தானா? ஆமா சார். மச்சான், நான் வச்சுக்கிற பிட்டி அவனாலே கண்டுபிடிக்க முடியாது. அப்படி எங்கடா வச்சுக்கிறேன்? ஜிட்டிக்குள்ளதான். நல்லா மெத்து மெத்துன்னு பேம்பர்ஸ் மாதிரி இருக்கு. சூப்பர்ரா. அந்த பேம்பஸ் மாதிரி இருக்கிற பிட்ட நீயே கைட்டு குத்துரு பார்க்கலாம். இதோ கழட்டுறேன் சார்.